குட் ஆஃப்டர்நூன் வியர்ஸ். நான் சம்பத்குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எந்த ஒன்றுடைய வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தா ஏதோ சோல்டர் வீடியோங்க. செவலட் ஸ்பார்க் 1 லிட்டர் இன்ஜின், அது பெட்ரோல் வேரியண்ட்டு. நம்ம வந்து 52,000 போயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 53,017 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. இந்த வண்டி இப்போ கொடுக்குறாங்க. 4 டயரும் பிராண்ட் நியூ டயருங்க. ஸ்டெப்னியும் வந்து ஒரு 90% பட்டனோட கொடுக்குறாங்க வண்டியில். என்ஜின் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இன்டீரியர் பிரமாதமாக இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத வண்டிங்க. 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸும் 1 இயர் கரண்ட்டுங்க. 1 இயர் தான் ஒரு 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. ஆகஸ்ட் 24 வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குங்க இன்சூரன்ஸு. ஒரு அற்புதமான வண்டி. சார் வந்துட்டு செந்தில் கண்ணன், அவர் வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் வந்திருக்காருங்க. அவர் ஒரு டாக் லவர். அவர் இந்த வண்டி வந்து அவர் வாங்கிட்டு போகிறாருங்க. அவர் ரொம்ப விரும்பி இந்த வண்டி வந்து வாங்கிட்டு போகிறாருங்க. இது ஏற்கனவே வந்து அவர் வந்து டீசல் வண்டி யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பெட்ரோல் வண்டி வாங்கிட்டு போகிறாருங்க. அடுத்த நம்மகிட்ட வண்டி கேட்டிருக்காருங்க. அவர் நல்லா இந்த வண்டி நல்ல அற்புதமான வண்டி அமையணும் நம்ம வாழ்த்துக்கள். நீங்களும் வாங்க, நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவானி கார்ஸ் வாங்க. சார் என்ன சொல்லுவார், சார்கிட்ட கேட்போங்க. சார் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி. வணக்கங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூஸ்டு கார் நல்லதாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும், மேலும் பவானி கார்ஸ் ஃபாலோவர்ஸுக்கும் என்னோடய வணக்கம். இந்த ஏரியாவில் ஆற்காடு இந்த ஏரியாவிலலாம் என் ஃப்ரெண்ட்ஸு கார் வாங்கி குப்பையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது மேக்கப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நல்லா தான் இருக்குது, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்குது. இது என் ஃப்ரெண்ட்ஸு இத்தனை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆல்ரெடி நான் கார்லாம் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு தரமான காரு, ஒரு பெட்ரோலில் இன்னொன்று வேணும் அப்படின்றது ஒரு எண்ணம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இந்த வேலூரை சேர்ந்தவர் ஒருத்தர், எனக்கு இந்த மாதிரி இந்த பவானி கார்ஸு சம்பத்குமார், நீங்கள் அவரை பாருங்கள், அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கரெக்டாக கண்டிப்பாக நல்ல காராக கொடுப்பாரு, கரெக்டான காராக தான் கொடுப்பாரு, தரமான பொருளை தான் கொடுப்பாரு. அப்போல்லாம் லோ பட்ஜெட் அது இதுன்ட்டு காசுக்காகலாம் அவர் இது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நானும் அந்த இவரோட வீடியோவெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரீ பவானி கார்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் பரவாயில்லன்னு படிச்சு திரும்பியும் அந்த எனக்கு அறிமுகப்படுத்தின ஒருத்தருக்கு நான் ஃபோன் போட்டு பேசினேன். அப்பயும் அவர் தான் சொன்னார், அங்க எங்க போய் உழுவாத, நீ போ சம்பத்குமாரை பாரு, பவானி கார்ஸ், ஸ்ரீ பவானி கார்ஸ் போ, அந்த நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, நீட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் வந்தேன். அப்புறம் இந்த செவ்ரோலெட் ஸ்பார்க் காரை பார்த்தேன். எல்லாம் இவர் யூடியூப்ல சொன்ன மாதிரியும் சரி, எனக்கு வேண்டிய நண்பர் வெள்ளூர் கார் சொன்ன மாதிரியும் சரி, அருமையான தரமாக இருக்கு கார். நான் நல்லாவே ஓட்டி பார்த்தேன். வண்டியை ஒரு 120 வரைக்குமே ஓட்டி பார்த்தேன். ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு பக்கமாக ஓட்டி பார்த்தேன். டக்குன்னு நான் பிக்கப்பு பண்ணேன், பிரேக் அடித்தேன். மேம்பாலம்லாம் லோ ஸ்பீட்லேயே எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய கார் வச்சுருந்துருக்கேன் நான். அதனால் எனக்கு வண்டியை பற்றி இந்த விஷயத்தில் தெரிஞ்சனால எல்லா விதத்துலையும் டெஸ்ட் பண்ணேன். தரமாக இருக்குது. அப்புறம் சாரோட ப்ரைஸு நான் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணேன். அப்புறம் சார் வந்து அவரால் எந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் குறைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா தரமான காருன்னு வர்றப்போ கொஞ்சம் 5-10 சேர்த்து தான் போகும். அந்த 5-10 மிச்சம் பண்ணணும்னு நினச்சா காயிலாங்கடை சாமான் தான் கிடைக்கும். இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கண் முன்னாடி ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4-5 பேர் அனுபவப்பட்டிருக்காங்க. இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து போய் விழுந்து காயிலாங்கடை சாமானத்தை தான் வாங்கிட்டு வந்து மன உளைச்சலுக்கு தான் ஆளானாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த காரை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிட்டு போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு யூஸ்டு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, வாங்கணும், நல்ல வண்டியாக வாங்கணும், வச்சு ஓட்டணும், தரமாக இருக்கணும், நம்மளுக்கு உழைக்கணும் அந்த காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க, அவரை பாருங்கள். அவரே சொல்லிடுவார் இந்த காரில் என்ன இருக்குது, என்ன தரம், எல்லாமே அவர் அந்த போய் பேசுகிற வேலை அந்த மாதிரிலாம் இல்லை. எந்தெந்த வண்டியில் என்ன இருக்குன்றது அவர் டீட்டெயிலாக எனக்கு வந்த உடனே கேட்ட உடனே சொல்லிட்டார். அதனால் அவர் ஒன்றும் ஏமாத்துற டைப்பும் இல்லை. என் ஃப்ரெண்டும் அதே தான் சொன்னார், வேலூர் காரு. ஸோ ஒரு நல்ல தரமான காரை பாருங்கள். 5-10 பற்றி யோசிச்சிங்கன்னா காயிலாங்கடை சாமான் தான் கிடைக்கும். இது நான் அனுபவ ரீதியாக கண்ணில் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஸோ வாங்க, நீங்களும் வண்டியை வாங்குங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் உங்களோட ஆசையோட அந்த காரை ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான இது சொன்னீங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல வண்டி கொடுக்குறதுக்காக நம்ம போராடுறோங்க. நம்ம அதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்லாம் போடுறோங்க. அது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுதுன்றதே நம்ம பெரிய ஒரு சந்தோஷம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் நம்மகிட்ட வந்து நிறைய வண்டிங்க இருக்காதுங்க. வண்டி இருக்கிற வண்டி வந்து சுத்தமான வண்டி தான் இருக்குங்க.
நல்ல வண்டி கொடுக்கணும் நம்ம நோக்கமாக வச்சுருக்குறோங்க. வண்டி வியாபாரம் பண்ண மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல வண்டி கொடுக்கணும் நம்ம பெரிய நோக்கங்க. அதுக்கு உங்களோட ஆதரவு தான் நாங்கள் பண்ண முடியுங்க. உங்களோட ஆதரவுக்கும் ஒருத்தருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச். நானும் நான் ஷேர் பண்ணிட்டு இந்த விஷயத்தை வந்து கேன்வாஸ் பண்ணணுன்றதுக்காகவோ அவரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவோ சொல்லலை. மனசில் இருந்ததை நான் இந்த வீடியோவில் சொன்னேன். நீங்களும் அதை நல்ல விதமாகவே எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வண்டி எடுத்துகிட்டு ராசிபுரம் கிளம்பிட்டாருங்க. ஒரு அற்புதமான ஸ்பார்க்கு. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இந்த வண்டியில். வண்டி ரொம்ப தெளிவான வண்டி, ரொம்ப தெளிவான வண்டி. இன்ஜின் ரொம்ப சாஃப்ட்டுங்க இந்த வண்டி. ஏசியெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த வண்டியில். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குங்க. ரைட் சைட் டோரும் ஃபெண்டர் மட்டும் பெயிண்ட் டச்சப் ஆகிருக்குது. நான் சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அந்த வண்டி எடுத்து சார் கிளம்புறாரு. ஸ்டெப்னியும் வந்துட்டு 90% பட்டன் இருந்ததுங்க. வண்டி எதுவுமே குறையில்லை. ஏசியும் பிரமாதமாக இருந்தது. சில்னஸ் அற்புதமாக இருந்தது. சார் மெயினாக கேட்டு அதெல்லாம் கேட்டார். ஏசி எப்படி இருக்குன்னு கேட்டார். ஏசியும் அவர் சாட்டிஸ்ஃபைடு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. என்னோடய வாழ்த்துக்கள் சார். போயிட்டு கால் பண்ணு சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சும்மா வண்டி விற்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, நல்ல வண்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. உங்களோட ஆதரவு தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ வெரி மச்.